ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபெரவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் தி பர்த்டே பாய்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தி பர்த்டே பாய் இந்த படத்தை விஸ்கி இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் இல்லை ட்ராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ரவி கிருஷ்ணா, சமீர் மல்லா இன்னும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, ஒரு 5 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்றா யூஎஸில் படிக்கிறாங்க. அதில் ஒரு பையனுக்கு பர்த்டே வருது. பர்த்டே பார்ட்டியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த பர்த்டே பாய் மர்மமான முறையில் இறந்து போயிடுறான். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருனாக்கா, போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா எங்கள் 4 பேர் லைஃபும் காலியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படியே மறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த ட்ராப்லேருந்து வெளில வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 ஹவர் 58 மினிட்ஸ் ஓடுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுது. இந்த 2 மணி நேரமும் ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு படத்தை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 7 கேரக்டர் ஒரு வீட்டுக்குள்ளே. எல்லாரும் யோசிப்பீங்க ரொம்ப போராக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இல்லை. இந்த படத்தில் வந்து இன்ட்ரோல் அப்போ ஒரு ட்விஸ்ட் வரும். யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே ஒரு கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட்டும் ஒரு வச்சுருப்பாங்க. அது யாருமே ப்ரிடிக்டே பண்ணியிருக்க முடியாது. நான்லாம் படம் பார்க்கும்போது 2 ட்விஸ்ட்டுமே நான் ப்ரிடிக்டே பண்ணல. அந்த அளவுக்கு சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் என்கேஜிங்காகவும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேச்சுலர் ரூம்ல எப்படி இருக்கும், அவங்களே சமைச்சு, அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு, சரக்கு அடிச்சுக்கிட்டு, அங்கேயே கார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு ஒரு ஃபன்னாக இருப்பாங்கல்ல, அதே போல தான் இந்த படத்துலையும் இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஃபன்னாகவே இருப்பாங்க அவங்க ரூமில். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடைசியில் அந்த பர்த்டே பாய் இறந்ததுக்கப்புறம் அந்த 4 பேரோட ஆக்டிங் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க திரு திருன்னு முழிப்பாங்க. இவன் எப்படி செத்தான்? எந்த அடியும் படல, ரத்தமும் வரல, எதுவும் பண்ணல. ஆனால் இறந்து போயிட்டானே, எப்படி இறந்து போனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்புறம் ஹீரோ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது அந்த இறந்து போகிறவரோட அப்பா, அம்மா வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா இறந்து போறவரோட அம்மா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. 2 பேரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்தில இந்த படம் பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்த தாராளமா பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா? கீழ உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒன்னொன்னு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வச்சிருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.